இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாரோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்த வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதேபோல ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் நின்று ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நோக்கத்தோடு தளபதி அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பது பல்வேறு சாதனைகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்நாளை உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு எதிர்வருகின்ற குடும்பத்தின் தலைவியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எந்தவித சிரமமில்லாமல் தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா எப்படி அனைத்து கட்சிகளையும் அரவணைப்போடு சட்டமன்றத்தில் நடத்தினாரோ அதேபோல தளபதி அவர்களும் சட்டமன்றத்தில் தாயில்லத்தோடு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமபங்கான பேசுகின்ற உரிமையை தந்து அவர் கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து அதற்கு தக்க பதிலை அவர்கள் தருகின்ற பாங்கு இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த முடிவின்படி தமிழக மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுகளும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்களையும் ஆதரிக்கின்ற மனநிலை இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டில் அதை அழிப்பதற்கான பல முயற்சிகள் எந்த சூழலில்
எப்படி ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்தி திராவிட இயக்கத்தை கட்டி காப்பதில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழிநடத்திய வழியில் நின்று திராவிட சித்தாந்தத்தை காப்பாற்றுவதில் முன்னணி தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அதிமுகவை இன்றைக்கு பொறுப்பில் இருக்கின்ற தற்காலிக பொதுச் செயலராக சர்வாதிகாரத்தனமாக வீற்றிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் மிகுந்த வர பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பது நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது கலைஞர் அவர்கள் பாசத்தோடு பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என்று என்னை பாராட்டினார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தை காக்க, திராவிடத்தின் கொள்கையை காக்க, திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தலைசிறந்த இயக்கம் தமிழகத்தை காப்பதற்கும் ஆட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் தமிழகத்தினுடைய மக்களை அரவணைத்து செல்வதற்கும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த தலைசிறந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து நினைத்து முழு ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். என்னை பாசத்தோடு அரவணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்து இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களே எடுத்த முடிவா, நீங்களே சுயமாக எடுத்த முடிவா, ஏதாவது அழுத்தத்தின் பேரில் எடுத்த முடிவா? இன்னைக்கு திமுக சேர்ந்தது நீங்க எடுத்துக்கக்கூடிய முடிவு நீங்களாக எடுத்த முடிவா இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? ஏன் கோபமா பேசுறீங்க? நீங்க எடுத்த முடிவு நீங்களாக எடுத்த முடிவான்னு கேட்கிறேன். நீங்கள் எடுத்த முடிவு நீங்களாக எடுத்த முடிவா இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேர்ல எடுத்த முடிவா? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட அரசியல் நாகரிகம் ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுக இல்லை. அது மறைந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் என்னை பற்றி பாராட்டி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அதனுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊர் வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திருவாரூர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அழுத்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. தேர்தலில் போட்டியிடுறீங்களா சார்? இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடுறீங்களா? தேர்தல் நெருங்கி தேர்தலில் நீங்க போட்டியிடுறீங்க. தேர்தல் இப்ப நடந்துட்டு இருக்கு. தேர்தல் நீங்க போட்டியிடுறீங்களா? ஐயா தேர்தலில் போட்டியிடுறீங்களா? ஒன்னே கேளுங்க. தேர்தலில் நீங்க எல்லா கேள்வியும் நான் பதில் சொல்றேன். எல்லா சகோதரி கேட்கிறாங்க சொல்லியிருக்கேன். வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். என்ன மாதிரி பிரச்சாரத்தை முன்வைப்பீங்க? அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக ஒரு வலுவான எதிர்ப்பை முன்வைத்து தேர்தலை கொண்டு சென்று இருக்காங்க. நீங்க எப்படியான பிரச்சாரம் ஆட்சியை வழிநடத்துவதிலும் ஆட்சியை வழிநடத்துவதிலும் ஒரு கட்சியை மக்களிடையே பொறுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதே கிராஸ்ல ஒரு பொறுப்பான இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அனைத்து தரப்பட்ட மக்களும் பாராட்டப்பட வேண்டும். எந்தவித பாகுபாடு இல்லாமல் கட்சியை நடத்த வேண்டும், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆட்சியும் நடத்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தளபதி உழைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா திட்டங்களையும் எல்லா சாதனைகளையும் மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அத்தனை திட்டங்களையும் அவருடைய திருக்கரங்களில் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நினைத்துதான் இந்த முடிவை நீங்க முன்னாடியே எடுத்திருக்கலாம். 2022 கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போதே இந்த முடிவை நீங்க எடுத்திருக்கலாம். இது ஒரு காலதாமதமான முடிவா எடுத்துக்கலாமா? முன்கூட்டியே இந்த முடிவை நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? முழுமையாக இருந்து எல்லா அம்சங்களையும் சிந்தித்து பார்த்துதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இது தலைசிறந்த முடிவு என்று இன்றைக்கு காலையில் 5 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொலைபேசி மூலம் எனக்கு பாராட்டும் நன்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சரியான முடிவை சரியான இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிக் தொடர்ந்து பாராட்டிட்டே வந்திருந்தீங்க. ஏன் இணையர் இன்னைக்கு காலதாமதம்? கூட வந்தவங்க எல்லாமே முதலே அணைஞ்சிட்டாங்க. நீங்க ஏன் இவ்வளவு காலதாமதம் இணையருக்கு என்ன காரணம்? காலதாமதத்துக்கு வந்து இன்னைக்கு திடீர்னு இணையருக்கு என்ன? நேற்று வரைக்கும் அவங்க அழைக்கலன்னு வந்தீங்களா? அதுக்காக தான் கேட்கறது. யார் நல்லது செய்தாலும் அவர் பாராட்டுகிற மனம் படைத்தவன் நான். அதற்காக எதிர்கட்சியில் இருந்தாலும் காரணமே இல்லாமல் நான் வசம் வர மாட்டேன். தளபதி அவர்களுடைய கட்சியை நடத்துகின்ற பாங்கு, ஆட்சியை நடத்துகின்ற பாங்கு இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள் பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. அதற்காகத்தான் நான் நீங்கள் மேற்கொண்ட தர்ம யுத்தங்கள் தோல்வியில் முடிந்துவிட்டதா? நீங்கள் மேற்கொண்ட தர்ம யுத்தங்கள் சொல்றதே கேளுங்க, பேசுறேன். இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன், கட்டுப்படுவேன் என்பதை தெரிவித்துள்ளேன். திமுக ஒரு தீய சக்தி சொல்லிட்டீங்க, விஜயும் படம் சொல்லிட்டு வராரு. இப்ப திமுக திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இல்ல, திமுக தீய சக்தியை நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சொல்லுங்க, சொன்னது கிடையாது. நீங்க ஏன் சண்டை கொடுக்குறீங்க உங்களுக்குள்ள? தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. அங்க அதிமுகவோட செயல்பாடு எப்படி இருக்கு? அதிமுகவோட எதிர்காலம் எப்படி நினைக்கிறீங்க? அதிமுக எதிர்காலமே இன்னும் இல்லை. இந்த தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நினைக்கிறீங்க? திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழ்நிலை யாருமே இல்லை. பைத்தியம் பொழுதுக்கு சிரிச்சுட்டே இருப்பாங்க. நான் பைத்தியம் பாஜக விட்டு விலகி வந்திருந்தீங்க. நீங்க மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு நேர் எதிராக இருந்தவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவருடன் இணைந்து இணைந்த கேள்வியே தவறு.